ஆமாம், நாங்கள் வந்து மனப்பூர்வமாக சம்மதிச்சோம். இனிமேட்டு என்ன சன்னியாசம் எடுத்தாச்சு, எனக்கு இனி என்ன இருக்குது, எதுவுமே வேணாம். ஸோ எல்லாமே டோட்டலாக கிளியர் பண்ணிவிட்டு யூரித்ரா அந்த ஏன்னா இன்னொரு சர்ஜரி தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி கிடையாது, பணமும் கிடையாது. அப்போ அந்த யூரித்ரா பெருசாக இருந்ததில்ல, ஆனால் யூரித்ராவை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு சார் வந்து சர்ஜரி பண்ணாங்க. டோட்டலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அங்கே எதுவுமே கிடையாது. இப்போது எதை எதிர்பார்த்து இனி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னா எல்லாரும் கேட்டுக்கோங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது, மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க சார். பண்ணிவிட்டு இப்போது அப்படி மேலே கீழே எல்லாமே கம் அந்த ஸ்டிச் போட்டு எல்லாமே அழகாக பண்ணாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த இது நம்ம தொடர்ச்சியாக சர்ஜரி பண்ணதால் அந்த வலி வந்து சரி பண்ண முடியல. அந்த யூரின் போகும்போது எனக்கு பெயின் இருக்கும், யூரின் போய் முடிச்சதும் ஊசியால் குத்துற மாதிரி பெயின் இருக்கும். போனதுக்கப்புறம் திரும்ப திரும்ப யூரின் கொஞ்ச நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் சரி பண்ண முடியல. ஸோ என்ன பண்ண முடியும், வலி வந்து சரியாகும், ஆனால் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு சார் சொல்லியிருக்காங்க. மேபி சரியாகாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இந்த யூரின் வர்றதும் சரியாகலாம், சரியாகாமலும் போகலாம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம எதுவும் சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே போதும், நம்ம யூரினே சுத்தமாக போக முடியாதுன்னதுக்கு இப்போ நமக்கு யூரின் வருது, ஆனால் என்ன போய் முடித்த உடனே அது ஸ்டாப் ஆக மாட்டுது, கொஞ்சம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அந்த வலி எனக்கு வலி பழகின ஒன்று தான். உங்களுக்கு 24 hours ஃபுல் பாடி ஜாயின்ட் பெயின்.